சேலம் மாவட்டம் எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி குறித்தும் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு என்பது குறித்தும் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சேலம் மாவட்டம் எடப்பாடி பஸ் நிலையம் அருகே பிரசித்தி பெற்ற நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சுற்றுவட்டார பகுதி மக்கள், குறிப்பாக எடப்பாடி, பூடாம்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த கோயில் வழிபாடு வழக்கம். இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் மற்றும் சித்ரா பௌர்ணமி மற்றும் அடுத்த நாள் என 3 நாட்கள் தேரோட்டம் நடப்பது வழக்கம். இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு தேரோட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. தொடர்ந்து சுவாமி புஷ்ப பல்லக்கில் புறப்பாடு, உத்தரத ஊர்வலம், திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. நேற்று நடந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். பின்னர் இன்று திருத்தேரோட்டம் துவங்கியது. மாலை சரியாக 5 மணிக்கு கோவில் வளாகத்திலிருந்து தேரோட்டம் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்கள். முதலாவதாக விநாயகரும், அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை உடனரை சுப்பிரமணிய சுவாமியும், பிரதான தேரில் நஞ்சுண்டேஸ்வரர் உடனமர் தேவகிரி அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தேரில் எழுந்தருளியுள்ள தெய்வங்களுக்கு தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க சிறப்பு பூஜை செய்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்கவும், அதாவது ஓம் சக்தி பராசக்தி கோஷம் விண்ணை முட்டவும், அது மட்டுமின்றி ஓம் நம சிவாய, சிவாய நமக வாழ்க என கோஷங்களை எழுப்பி தேரினை வடபிடித்து எடுத்தனர். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் துவங்கிய தேரோட்டம் தற்போது மேட்டுத்தெருவில் முடிவடைந்துள்ளது. அதாவது இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய உள்ளது. நாளை அங்கிருந்து புறப்பட்டு கடைவீதிக்கு வருகிறது. அடுத்த நாள் 3வது நாள் அந்த தேரோட்டம் மீண்டும் கோயில் அடைகிறது. இந்த தேரோட்டம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூலாம்பட்டி, சிலுவம்பாளையம், வெள்ளாண்டி வலசு உட்பட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இந்த தேரோட்டத்தினை கண்டுகளித்து வருகின்றனர். தேரோட்டத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்த தேரோட்டம் நாளையும் நடப்பதால் பக்தர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.